கரூர் சம்பவத்தை மையமாக வச்சு முதல் முறையாக அஜித்குமார் அவர்கள் ஒரு பேட்டியில பல உண்மைகளை வெளியே சொல்றாரு. நேரடியாகவே விஜயை அவர் தாக்கி பேசின மாதிரி தான் அவரோட ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அவர் பேசின ஒட்டுமொத்தமான முழு விஷயங்களை வெளியிடாம சில விஷயங்களை மட்டும் கட் பண்ணி எடுத்து கார்டு போடுறாங்க. யாரு அப்படின்னா இந்த ஊடகங்கள். ஆனா உண்மையிலேயே அஜித்குமார் வெளிப்படையாக இதுக்கு யார் பொறுப்பு அப்படின்னு நேரடியாகவே சொல்லி இருக்கிறார். அதை ஏன் எந்த ஊடகமும் எடுத்து ஹைலைட் பண்ணி காமிக்க மாட்டேங்கிறாங்க? உண்மையிலேயே அஜித்குமார் பேசின மொத்த ஸ்டேட்மெண்ட் என்ன? இந்த ஊடகங்கள் அதை பத்தி எல்லாம் பேசாம ஏன் சில விஷயங்களை பத்தி பேசிட்டு பல விஷயங்களை மறைக்கிறாங்க? இதுக்கு பின்னாடி நடந்துட்டு இருக்கக்கூடிய அரசியல் என்ன? வணக்கம், இது தமிழ் குரல். நான் உங்கள் சத்யராஜ். சமீபத்துல பாத்தீங்க அப்படின்னா நடிகர் அஜித்குமார் ஒரு பேட்டி கொடுத்திருந்தார். அந்த பேட்டியில அவர் நேரடியாகவே விஜய சாடி பேசுறார். ஆனா பல ஊடகங்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா அவர் கொடுத்த பேட்டியில இருந்து சில விஷயங்களை மட்டும் கட் பண்ணி எடுத்து போட்டு விஜய்க்கு ஆதரவான சில ஸ்டேட்மெண்ட் மாதிரி சில மாத்துறாங்க. சில பேர் பாத்தீங்க அப்படின்னா எதுவுமே போடாம பிளாட்டான ஸ்டேட்மெண்ட் போடுறாங்க. ஆனா அஜித் வெளியிட்டு இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ரொம்ப 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 கவனமா பார்க்க வேண்டியதா இருக்கு. அது நேரடியாக விஜய்க்கு ஒரு எச்சரிக்கை தான். அந்த பேட்டி எடுக்கக்கூடிய பத்திரிகையாளர் வந்து அஜித்தை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாங்க. இப்படி கரூர்ல நடந்த இந்த சம்பவம் இருக்கு இல்லையா, நெரிசல்ல இறந்தவங்க, இது குறித்து ஒரு வெளிப்படையா கேட்கிறார். இது யார் பொறுப்பெடுத்துக்க வேண்டும், யாருடைய பொறுப்பு, யாருடைய தவறு அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கேள்வி முன்வைக்கப்படுது. அதுக்கு அஜித் பேசும்போது ஒரு வார்த்தை சொல்றார். கரூர் கூட்ட நெரிசல் பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட நபருடைய பொறுப்பு மட்டும் கிடையாது, நாம் அனைவரும் தான் இதுக்கு பொறுப்பு, முக்கியமாக ஊடகங்கள் இதில் பங்கு இருக்கிறது அப்படின்னு ஒரு வார்த்தையை அவர் முக்கியமா முன்வைக்கிறார். அதாவது ஊடகங்களுக்கு இதுல ரொம்ப 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 முக்கியமான ஒரு ரோல் இருக்கு அப்படிங்கிறாரு. கூட்டத்தை கூட்டி செல்வாக்கை காட்டும் ஒரு சமுதாயமாக நாம் மாறிவிட்டோம். அது மட்டும் இல்லாம இன்னொரு வார்த்தை ரொம்ப முக்கியமா சொல்றாரு. முதல் நாள் முதல் காட்சி மீதான மோகத்தை ஊடகங்கள் ஊக்குவிப்பதை தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறாரு. ஆக்சுவலி இந்த ஸ்டேட்மெண்ட்டை அஜித் பேச ஆரம்பிக்கும் போதே அவர் தெளிவா என்ன சொல்றாரு அப்படின்னா இதுக்கு முக்கியமான காரணமே ஊடகம் தான் அப்படிங்கறது ரொம்ப தெளிவா சொல்றாரு. இது ஒரு நபரினுடைய பொறுப்பு மட்டும் கிடையாது, இது என்னுடைய பொறுப்பும் தான், நம்ம எல்லாத்துடைய பொறுப்பும் தான், குறிப்பாக ஊடகத்தினுடைய பொறுப்பு அப்படிங்கிறாங்க. அது தந்தி டிவியா இருக்கட்டும், பாலிமர் டிவியா இருக்கட்டும், அஜித் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை எல்லாரும் போட்டாங்களே தவிர அவங்க யாருமே அவர் என்ன சொல்ல வந்தாரு அப்படிங்கறத எக்ஸாக்டா பின் பாயிண்ட் பண்ணி காமிக்க மறக்கிறாங்க. அதை மறுக்கிறாங்கன்னே நம்ம சொல்ல வேண்டாம், மறைக்கிறாங்க. விஜய் வீட்டில இருந்து கிளம்பிட்டார், விஜய் பனையூர்ல இருந்து கிளம்பிட்டார், விஜய் கார் புறப்பட்டு விட்டது, விஜய் கரூர் வந்து விட்டார், விஜய் திருச்சி வந்து விட்டார், விஜய் அங்க வந்து விட்டார், விஜய் இங்க வந்து விட்டார், விஜய் குளித்து விட்டார், விஜய் பல்லு விளக்கி விட்டார் இப்படின்னு தொடர்ச்சியாக விஜய் விஜய் விஜய்னு ஒரு விதமான ஹைப்ப பல சேனல்கள் வந்து கிரியேட் பண்ணிட்டே இருந்தாங்க. குறிப்பா புதிய தலைமுறை மாதிரியான சேனல்ல வெளிப்படையாவே என்ன பண்றாங்க அப்படின்னா விஜய் வெளியே வந்தாலே ஒரு 15 லைவ் 18 லைவ் போட்டு விஜய் அப்படிங்கக்கூடிய ஒரு நடிகரை தேவையில்லாம அரசியல் களத்துல ஒரு ஹைப்ப கிரியேட் பண்ணது இந்த ஊடகம் தான். இப்போ விஜயனுடைய ரசிகர்கள் இருக்காங்க, அவங்க இதை விரும்புவாங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா வீட்டுல இருக்கக்கூடிய சாமானிய பெண்கள், வயது முதிர்ந்தவர்கள், இன்னும் மட்டும் இல்லாம சில இளைஞர்கள் வீட்டுல இருக்காங்கன்னு வச்சுங்களேன், அவங்க வீட்டுல டிவியை போடுறாங்க அப்படின்னா குறிப்பா விஜய் வெளியே வர நாள் முழுக்க பாத்தீங்க அப்படின்னா காலையில் 8 மணிக்கு விஜய் வருவார். விஜயின் உறவினரோ, விஜயின் பாதுகாவலரோ, இல்ல விஜயின் உதவியாளரோ வெளியே வந்திருக்கிறார். எதுக்காகவாச்சு பால்காரன் வீட்டுக்கு போய் விஜய் வீட்டுல பால் போட்டா கூட விஜய் வீட்டில் பால் பாக்கெட் போடப்பட்டு விட்டது, 8:30 மணிக்கு பால் பாக்கெட் வந்திருக்கிறது, விஜய் கவலையாக இருக்கிறார், அதனாலதான் 8:30 மணிக்கு பால் பாக்கெட் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி ஊடகங்கள் போடுறாங்க. அப்ப இது எல்லாமே வந்து லைவ் ரெக்கார்டிங்ல தொடர்ச்சியாக வீட்டுல உட்கார்ந்துருக்க மக்கள் முன்னாடி காமிச்சிட்டே இருக்கும்போது தேவையில்லாத ஒரு இன்சிடென்ட்டை பதட்டமாகவும் ஹைப்பாகவும் கிரியேட் பண்ணது இந்த ஊடகங்கள் தான். இது இன்னொரு கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா கரூர்ல 41 பேர் இறந்துட்டாங்க, மக்கள் அநியாயமா உயிர் போயிடுச்சு, விஜய் இரவோடு இரவா கிளம்பி சென்னைக்கு வந்துட்டாரு. ஆனா அதுக்கு பிறகு கூட இந்த ஊடகங்கள் தார்மீகமாக விஜய் கிட்ட இருந்து எந்த விதமான மன்னிப்போ அவருடைய கட்சி அறிக்கையோ நிலைப்பாடோ இது குறித்து எதுவுமே வெளியிடல. ஊடகம் வெளியிட்டுக்கிட்டே இருந்த விஷயம் என்ன அப்படின்னா விஜய் கவலையாக இருக்கிறார், விஜய் சாப்பிடவே இல்லை, விஜய் வீட்டை விட்டு வெளியவே வரவில்லை, யாரோடுமே பேசவில்லை, நிர்வாகிகளோடு முக்கியமான கூட்டம் நடத்தி கொண்டிருக்கிறாருன்னு ஒரு 3 நாள் கழிச்சு நியூஸ். அப்ப என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஒரு சம்பவம் நடந்திருக்கு, மக்கள் இறந்திருக்கிறாங்க, இதுக்கு தார்மீகமான பொறுப்பு யாரு அப்படிங்கிற விவாதத்தை கிளப்பாமல் விஜய் வருத்தமாக இருக்கிறார், விஜய் சாப்பிடல அப்படின்னு எதுக்காக விஜய் மேல ஒரு சிம்பத்தைஸ் கிரியேட் பண்ற மாதிரி, ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ற மாதிரி திரும்ப 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 சேட்டலைட் ஊடகங்கள் போட்டுக்கிட்டே இருந்தாங்க அப்படிங்கறதான் ரொம்ப முக்கியமான கேள்வி. இது ஒரு முக்கியமான பாயிண்ட் அஜித் பேசினதுல. ரெண்டாவது அஜித் இன்னொரு விஷயத்தை சொல்றாரு. இந்த முதல் நாள் முதல் காட்சியின் மீதான மோகத்தை ஊடகங்கள் ஊக்குவிப்பதை தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறாரு. இந்த படம் ரிலீஸ் ஆன உடனே ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா சென்னையில் இருக்கக்கூடிய ரோஹிணி தியேட்டரா இருக்கட்டும், இல்ல திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய சில தியேட்டர்களா இருக்கட்டும், இந்த விஜய் ரசிகர்களால் முதல் நாள் முதல் ஷோவில் அடித்து உடைத்து நொறுக்கப்பட்டிருக்கு. கம்ப்ளீட்டா எல்லா சீட்டுமே அடிச்சு நொறுக்கப்பட்டிருக்கு. லியோ படத்தப்பெல்லாம் ரொம்ப மோசமா நடந்துச்சு. அப்ப இது ஏன் நடக்குது? அந்த ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் ஷோ கொடுக்கக்கூடிய ஹைப் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஊடகங்கள் கொடுக்கக்கூடிய ஹைப், இன்னும் 2 நாளில் லியோ படம் ரிலீஸ், இன்னும் ஒரு வாரத்தில் ஜனநாயகம் படம் ரிலீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு முதல் நாள் முதல் ஷோவுக்கான ஒரு ஹைப், அது மட்டும் இல்லாம
அஜித் இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்றாரு. ஊடகத்தின் ஒரு பகுதியினர் இரு நடிகர்களை ஒப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறாரு. இவர் பெருசா அவர் பெருசா, இவர் கலெக்ஷன் பெருசா அவர் கலெக்ஷன் பெருசா, இவர் நடிப்பு பெருசா அவர் நடிப்பு பெருசா, இது மாதிரி நடிகர்களுக்குள் ஒப்பீட்டை உருவாக்கி 2 ரசிகர்களையும் தவறான இடத்துக்கு நகர்த்திட்டு போறது ஊடகம் தான் அப்படின்னு அடிச்சு ஊடகத்திலே சொல்லியிருக்கிறாரு அஜித்குமார். நம்ம அதை வரவேற்கணும். அஜித் பேசின இவ்வளவு விஷயம் குறித்து ஏதாவது ஒரு சேட்டலைட் சேனல் பேசியிருக்கிறாங்களா? ஊடகங்களுக்கு தார்மீக பொறுப்பு இருக்கு. அவர் வாயை திறந்து பேச ஆரம்பிச்ச உடனேயே ஊடகத்துக்கான தார்மீக பொறுப்பை வந்து அவர் வெளிப்படையா சொல்றாரு. அது குறித்து ஏன் ஊடகங்கள் பேச மாட்டேங்கிறீங்க? இன்னும் சொல்ல போனா இந்த 41 பேருடைய மரணத்துக்கு விஜயினுடைய தாந்தோணித்தனம், விஜயினுடைய சோம்பேறித்தனம், விஜயினுடைய ஒரு சுயமோகம் எந்த அளவுக்கு முக்கியமானதோ அதே அளவுக்கு முக்கியமானது இந்த ஊடகங்கள் கொடுக்கக்கூடிய ஹைப். இந்த சம்பவம் எல்லாம் நடந்து ஒரு 3 நாள் கழிச்சு விஜய் ஒரு வீடியோ போடுறாரு. அது அவரோட ட்விட்டர் பக்கத்துல போடுறாரு. உடனே இவங்க என்ன பண்றாங்க பாருங்கள், விஜய் சோகமாக பேசினார், விஜய் கண் கலங்கினார், விஜய் மனவேதனையில் இருக்கிறார், விஜய் தமிழ்நாடு அரசுக்கு நேரடியாக சவால் விடுகிறார், இப்படி எல்லாம் பேசுறீங்களே. 3 நாளா வெளியே வராத விஜய இந்த ஊடகங்கள் தார்மீகமான கேள்விகளை ஏன் கேட்கல? நீ ஏன் 3 நாள் வெளியே வரல? ஏன் அந்த இடத்தை விட்டு ஓடி போன? அது மட்டும் இல்லாம இப்ப எதுக்காக வந்து பேசுற? ஏன் குறிப்பா தமிழ்நாடு அரசாங்கத்தின் மீது குற்றச்சாட்டு வைக்கிற? நீ லேட்டா வந்தது, இது எதையுமே ஊடகம் 3 நாள் கழிச்சு விஜய் பேசினப்ப கேட்கவே இல்லை. அவருடைய வீடியோவை போட்டு அவர் வீடியோ பாப்புலர் பண்ணி அதுக்கு பின்னாடி பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் போட்டு அப்படி இப்படின்னு பில்டப் தான் கொடுத்தாங்களே தவிர விஜயை தார்மீகமான பொறுப்பை ஏற்றுக்கொள்ளபடி ஊடகங்கள் கேள்வியை கேட்கல. அப்ப இந்த பொறுப்பு ஊடகங்களுக்கு பிரதானமானது. அஜித் மிக நேர்மையாக இந்த விஷயத்தை ஊடகத்துல பதிவு பண்ணியிருக்காரு. இதுல இன்னொரு விஷயம் அஜித் ரொம்ப தெளிவான சொல்றாரு அப்படின்னா, இது நேரடியா விஜயை தாக்கியிருக்காருன்னு சொல்லலாம். ஏன்னா 140 கோடி இருக்கக்கூடிய இந்திய மக்கள்ல இப்ப தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா 7-8 கோடிக்கு மேல இருக்கும். இந்த மக்கள் தொகை இருக்குதுல்ல, இது ஒரு பல நாடுகளை விட அதிகமான மக்கள் தொகை. ஒரு தனி நாடு இருக்கு பாத்தீங்களா, நாட்டை விட அதிகமான மக்கள் தொகை தமிழ்நாட்டில் இருக்கு. இவ்வளவு கூட்டமாக மக்கள் வாழக்கூடிய இடத்துல இது மாதிரி குரூப் காட்டி சீன் போடுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது அப்படிங்கிறத வேற வேற லாங்குவேஜ்ல அழகா சொல்றாரு. 140 கோடி மக்கள் வாழும் இந்த நாட்டில் கூட்டம் கூட்டுவது ஒன்றும் அவ்வளவு பெரிய விஷயம் அல்ல, அதை வைத்து நாம் செல்வாக்கை காட்ட தேவையில்லை அப்படிங்கிறாரு. இது மாதிரி கூட்டம் கூட்டி தன்னுடைய செல்வாக்கை காமிக்க வேண்டிய தேவையே கிடையாது. ஏன்னா இங்க கூட்டம் கூட்டுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு அஜித் நேரடியா விஜய்க்கு அட்வைஸ் பண்ணியிருக்காரு. தம்பி, நீ ஒரு தற்குறியா இருக்கிற, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. இங்க கோடிக்கணக்கான மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இங்க கூட்டம் காட்டி நீ உன்னுடைய பெரிய சீன் போட வேண்டிய அவசியம் கிடையாது. இதெல்லாம் ஒரு மாசே கிடையாது. தயவு செஞ்சு இதெல்லாம் பண்ணாத அப்படிங்கிறத அவருடைய லாங்குவேஜ்ல ரொம்ப சாஃப்டா சொல்லியிருக்காரு. அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றாரு. அரசியல் என்பது மிகவும் கடினமான விஷயம் என்று குறிப்பிட்ட அவர், அரசியல்வாதிகளிடம் மந்திரக்கோள் எதுவும் இல்லை, அவர்களிடம் நாம் தொடர்ந்து எதிர்பார்த்து கொண்டே இருக்கக்கூடாது, இலவசங்களை எதிர்பார்த்து கொண்டே இருக்கக்கூடாது. இந்த பேட்டிக்கு பிறகு என்னை விமர்சிக்கலாம், ஆனால் ஒரு கட்டத்தில் இதை சொல்லித்தான் ஆக வேண்டும் அப்படிங்கிறார். நீங்க என்ன டைரக்டா விமர்சிக்கலாம், ஆனா உண்மையை சொல்லித்தான் ஆகணும். பொலிட்டீஷியன்ஸ் ஒன்னும் கையில மந்திரகோள் வச்சிருக்கல அப்படின்னு சொல்லி வெளிப்படையா அவர் பேசுறாரு. அதாவது அவருடைய நோக்கம் என்னவா இருக்கு அப்படின்னா, இந்த சம்பவம் நடந்து முடிஞ்ச உடனேயே முதல் 2-3 நாள்ல பாத்தீங்க அப்படின்னா தாவேகாவினுடைய தொண்டர்களும் சரி, அதே சமயத்துல ஊடகங்களும் சரி, இங்க இருக்கக்கூடிய நடுநிலையாளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் ஒட்டுமொத்தமாக திமுகவின் மீது விமர்சனம் வச்சாங்க, தமிழ்நாடு அரசின் மீது விமர்சனம் வச்சாங்க. தமிழ்நாடு அரசு அந்த இடத்தை கொடுத்து தப்புன்னு ஒரு நரேஷன் செட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு அரசு திட்டமிட்டது நெருக்கடி உருவாக்க வேண்டும் என்பதற்காக சில வேலைகளை செஞ்சாங்கன்னு சொன்னாங்க. அதை விட மோசமானது திரு செந்தில் பாலாஜி அவர்கள் ஆள் வச்சு கொலை பண்ணாருலாம் சொன்னாங்க. அப்ப அரசியல்வாதிகள் குறித்து இவ்வளவு தப்பான நரேஷனை எப்படி தாவேகாவோ இல்ல சோ கால்டு நடுநிலையாளர்களோ எப்படி முன்வைக்கிறாங்க? இது தவறு அப்படிங்கிறது தான் எல்லாத்துடைய கருத்து. இன்னைக்கு அஜித் அதான் சொல்ல வர்றாரு. அதனாலதான் அஜித் ரொம்ப தெளிவா இதை பின் பாயிண்ட் பண்ணி சொல்றாரு. அரசியல் என்பது மிகவும் கடினமான விஷயம் தான், அது ரொம்ப ரொம்ப கஷ்டம், அரசியல்வாதிகள்ட்ட ஒன்றும் மந்திரக்கோள் இல்லை அப்படிங்கிறாரு. இந்த கரூர் இன்சிடென்ட் நடந்து முடிஞ்ச உடனேயே தமிழ்நாடு முதலமைச்சர் இரவோடு இரவாக கிளம்பி சென்னையிலிருந்து கரூர் வந்துட்டார். செந்தில் பாலாஜி அவர்கள் அவர் கரூர்லயே தான் இருக்கிறார், அவர் சொந்த ஊரு. அது மட்டும் இல்லாம அந்த கான்ஸ்டிடியூன்சியோட எம்எல்ஏ அவர் அங்கதான் இருக்கிறாரு, அவர் அங்க பிரசன்ஸா இருக்காரு. திருச்சியில் இருந்த திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் கரூருக்கு உடனே வந்துடுறாங்க. ஆனா இதை எல்லாத்தையுமே கான்ஸ்பிரசி தியரியாக மாத்தி ஒரு மிக மோசமான அப்ரோச்சை யார் செய்தது அப்படின்னா இந்த விஜய் ரசிகர்கள் சமூக ஊடகத்தில் ஒரு பதட்டத்தை உருவாக்கினார்கள். அந்த பதட்டம் சாமானிய மக்கள், கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய சாமானிய மக்கள் வரைக்கும் கூட ஒரு பதட்டத்தை கிரியேட் பண்ணிச்சு. ஒரு அசாதாரணமான ஒரு சூழலை ஒரு ரொம்ப மோசமான ஒரு சூழலை உருவாக்குச்சு. அது மட்டும் இல்லாம எந்த தார்மீக பொறுப்புமே இருக்காம தாவேகா கட்சியை சார்ந்தவங்க எல்லாம் ஓடி போய் தலைமறைவாக இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம தாவேகாவினுடைய துணை பொதுச் செயலாளர் இருந்த திரு ஆதவர்ஜுனா இவர் என்ன பண்றாரு, ஒரு ட்விட்டை போட்டு கலவரத்தை வேற உருவாக்க முயற்சி பண்றாரு. சோ அப்போ நீங்க நினைக்கிற மாதிரி அரசியல்வாதிகளோ நீங்க வந்து ஈஸியா எடை போட்டுற முடியாது. அவங்களுடைய உழைப்பை செலுத்திட்டு தான் இருக்கிறாங்க. குறிப்பாக இந்த இன்சிடென்ட்ல
எல்லாருமே பர்ஃபெக்டா தான் செயல்பட்டு இருக்காங்க அப்படிங்கறத தான் வேற வேற வாசகங்களை சொல்ல வராரு. அவர் ஒரு தார்மீகமான பொறுப்பு விஜயை மட்டும் குற்றம் சொல்லாம நாம எல்லாரும் சேர்ந்து பொறுப்பேற்றுக்கணும் அப்படிங்கறத அவர் சொல்ல வர்றாரு. இதுல நம்மளுடைய கருத்து என்ன அப்படின்னா, எல்லாரும் அவர்களுடைய பொறுப்பை உணர்கிறார்கள். அரசினுடைய பொறுப்பை உணருது. அடுத்த நாள் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும் போது எந்த கட்சி தலைவருமே அவர் தொண்டர்கள் மரணம் அடைகிறதை விரும்ப மாட்டார்கள் அப்படிங்கறத தெளிவா சொல்றாரு. சோ அப்ப அவருடைய பொறுப்பை உணர்ந்து போய் பார்த்து மக்களுக்கு காசை கொடுத்துட்டு மக்கள்கிட்ட ஆறுதல் சொல்லிட்டு வர்றாங்க. 3-4 மினிஸ்டர்ஸ் போயிட்டு வந்துட்டாங்க. எல்லா கட்சி தலைவர்களும் போயிட்டு வந்துட்டாங்க. இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களும் சரி, ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத சிறிய கட்சியை சார்ந்தவர்கள் கூட, சிறுபான்மையின கட்சியை சார்ந்தவங்க கூட மக்களை போய் சந்திச்சுட்டு வந்துட்டாங்க. இதுல பொறுப்பை எடுக்காத ஒரே நபர் விஜய் மட்டும்தான். அதனால அஜித் சொல்லக்கூடிய இந்த ஸ்டேட்மெண்ட்ல ஒரு சின்ன மாறுதல் என்ன அப்படின்னா, விஜயை தவிர்த்து மீது எல்லாரும் கூட்டு பொறுப்பை எடுத்துக்கொண்டார்கள். இதில் 2 பேர் தான் கூட்டு பொறுப்பை எடுக்காத நபர்கள். ஒன்று விஜய், இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த சேட்டலைட் ஊடகங்கள் இருக்கக்கூடிய சில ஊடகங்கள், எல்லா ஊடகத்தையும் நான் சொல்ல வரல, சில ஊடகங்களுடைய பிரேக்கிங் பசிக்காக, பிக் பிரேக்கிங்கிற வெறிக்காக, திமுகவுக்கு எதிராக விஜயை தூக்கி பிடிக்க வேண்டும் என்ற அரசியல் வெறிக்காக மக்களை சாவடித்த பொறுப்பும் அவர்களுக்கு இருக்கு. அப்ப இந்த 2 நபர்களும், ஒன்று ஊடகமும் இன்னொன்னு விஜயும், தார்மீக பொறுப்பை இதுவரைக்கும் ஏற்கல. அதனால அஜித்தினுடைய பேட்டி அப்படிங்கிறது எந்த நடிகருக்குமே வராத ஒரு துணிவு. அதாவது இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு பிறகு இதுவரைக்கும் ஏதாவது நடிகர்கள் வாயை திறந்து நேரடியாக, பெரிய நடிகர்கள் சொல்ல வரேன், விஜய் மீது எந்த விமர்சனத்தையுமே வைக்கல. எல்லாரும் சாக்கு போக்கா சில வார்த்தைகளை சொல்லிட்டு ஒதுங்கிட்டாங்க. சில இயக்குனர்கள் வச்சாங்க. ஆனா ஒரு டாப் மோஸ்ட் நடிகர் தமிழ்நாட்டுல அவர் வெளிப்படையாக விஜயை விமர்சிக்கிறார். ஆனா அதையும் பொறுப்போடு விமர்சிக்கிறார். இப்ப அவர் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை வச்சு விஜய் அஜித் டீமுக்குள்ள சண்டை வரக்கூடாது, இது ஒரு ப்ரக்ரெசிவா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாருடைய கூட்டு பொறுப்பா சொல்றாரு. இந்த கும்பல் கலாச்சாரம், அதாவது சினிமாவை மையமாக வைத்த இந்த கும்பல் கலாச்சாரம் என்பது தமிழ்நாட்டில் காலங்காலமாக இருந்து கொண்டிருக்கிறது. இது மிகப்பெரிய ஆபத்து தமிழ்நாடு மக்களுக்கும், தமிழ் இனத்துக்கும், தமிழ்நாட்டினுடைய கலாச்சார பண்பாட்டுக்கும். அதாவது இந்த கும்பல் கலாச்சாரம் ரொம்ப மோசமானது. காலங்காலமா பாத்தீங்கன்னா இந்த கும்பல் கலாச்சாரம் எங்க இருக்கு அப்படின்னா கோயில்ல தான் இருக்கும். சாமியை அலங்காரம் பண்ணி அப்படி திறக்கும் போது அப்படியே பரவச நிலை அடையிறதுக்காக மொத்த கூட்டமும் காலையிலிருந்து வெயிட் பண்ணி அந்த சாமியை பார்க்கும் பாத்தீங்களா, அதே மனநிலையை இன்னைக்கு விஜய்கிட்ட காமிக்கிறாங்க. விஜய் காலையிலிருந்து விஜய்க்காக வெயிட் பண்ணி அப்படியே விஜய் ஒரு பயங்கர கடவுள் மாதிரி வெளியே வருவார், அதை பார்த்து தரிசனம் பண்ணுங்கிற இந்த மோசமான மனநிலை இருக்கு பாத்தீங்களா, பக்தி மனநிலை. இந்த மூட பக்தி மனநிலையிலிருந்து இந்த தமிழ் சமூகம் வெளியே வரல அப்படின்னா இது போல நடிகர்கள் அசால்ட்டா உள்ள உட்கார்ந்துகிட்டு தங்களுடைய பாப்புலாரிட்டிக்காக பல உயிர்களையும், அது மட்டும் இல்லாமல் அரசியல் ரீதியாக தமிழ்நாட்டை பின்னுக்கு இழுத்து விடுவார்கள். இது மிகப்பெரிய ஆபத்து. இந்த சூழல்ல அஜித் மாதிரியான முன்னணி நடிகர்கள் இந்த ஸ்டேட்மெண்ட் விட்டதை நாம வரவேற்கணும். கண்டிப்பாக அவர் சொன்ன கருத்தில் பல விடயங்களை நாம் எடுத்துக்கொள்றோம். சில விடயங்கள் நமக்கு உடன்பாடு இல்லை.